இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 54:8 சொல்லுகிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் தம்முடைய முகத்தை மறைக்க வேண்டும்? நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக, நம்ம ஆண்டவருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். அவைகளே நமக்கும் ஆண்டவருக்கு நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆண்டவருடைய முகத்தை மறைக்கிறது. அதுவும் எவ்வளவு காலம் சொல்லப்பட்டிருக்குது? இமை பொழுது, கொஞ்ச நேரம், ஒரு கண்ணை மூடி முழிப்பதற்குள்ளாக பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். ஆண்டுடைய கிருபை இந்த உலகத்திலே பெரிய ஒரு காரியம் என்றால் அது ஆண்டுடைய கிருபையா இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபையே. ஆண்டவர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவருடைய கிருபையை அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார், பொழிந்து அருளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். அப்போ இரக்கம் எவ்வளோ பெரியது பார்த்தீங்களா? தாவீது ஒரு முறை பாவம் செய்தான். ஜனங்களை எண்ணும் பொழுது அப்போ காத் என்ற தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் 3 காரியத்தை உனக்கு முன்பாக வைக்கிறார். 7 வருடம் பஞ்சம் வேண்டுமா, இல்லாவிட்டால் 3 மாதம் சத்துருக்கள் உன்னை தொடர, நீ ஓட, சத்துருக்கள் உன்னை பின்தொடர வேண்டுமா, இல்லை 3 நாள் கொள்ளை நோய் வர வேண்டுமா? அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் மிக பெரிய ஒரு இடுக்கணியில் அகப்பட்டு இருக்கிறேன், அதனால நான் கர்த்தருடைய கைகளிலே விழுவேன் ஆகா என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. பாருங்க, நம்ம ஆண்டவர் கிட்ட வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வரும் பொழுது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளிடத்துல ஆண்டவர் தம்முடைய மகா பெரிய இரக்கத்தையும் கிருபையையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவரிட திரும்பி வாருங்கள், ஆண்டவருடைய கரத்துல ஓடி வாருங்கள், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கோபம் 1 நிமிடம், ஆனால் தயவோ நீடிய வாழ்வு, வாழ்நாள் எல்லாம் நித்திய காலம், நித்திய கிருபையுடன் ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. God bless you.